தண்ணீர்களின் தூதன். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். 3ஆம் வாதை முடிந்த பின்பு தண்ணீர்களின் தூதன் கர்த்தரை துதித்து பாடுகிறான். ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றினவன்தான் தண்ணீர்களின் தூதனா அல்லது இவன் வேறொரு தூதனா என்பது பற்றி வேத பண்டிதர்கள் வெவ்வேறு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். சமுத்திரத்தை செத்தவனுடைய இரத்தம் போல் ஆக்குவதற்கும் ஆறுகளையும் நீரூற்றுகளையும் இரத்தமாக்குவதற்கும் கர்த்தர் தண்ணீர்களின் தூதனை பயன்படுத்துகிறார். இவனுக்கு தேவனுடைய நீதியும் தெரியும், ஜனங்களுடைய துன்மார்க்கமும் தெரியும். தண்ணீர்களின் தூதன் கர்த்தரை துதித்து பாடுகிறான். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவனாய் இருக்கிறார். இப்படி நியாயம் தீர்க்க அவர் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். துன்மார்க்கர்கள் இந்த பூமியிலே பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினார்கள். அவர்களை கொன்று போட்டார்கள். தாங்கள் சிந்திய இரத்தத்திற்கு தண்டனையாக கர்த்தர் அவர்களுக்கு இரத்தத்தையே குடிக்க கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் இரத்தத்தை சிந்திய துன்மார்க்கர் இரத்தத்தை குடிப்பதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். துன்மார்க்கருக்கோ இரத்தத்தை குடிக்க கொடுக்கிறார்.